ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நெத்திலி மீன் யூஸ் பண்ணி நெத்திலி மீன் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்ய 300 கிராம் அளவு நெத்திலி மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் இது ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த நெத்திலி மீன் பொறுத்தவரையிலையும் உப்பு காரம்லாம் வந்து சட்டுன்னு பிடிச்சிக்கும். அதனால் நம்ம இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தொக்கில் ஃப்ரை பண்ண மீன் வந்து சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஃப்ரை பண்ணுற பார்ட் பிடிக்கலனாக்கா நீங்கள் டைரெக்டாகவே தொக்காவும் செஞ்சுக்கலாம். ஃப்ரை பண்ணி செஞ்சால் இன்னும் கொஞ்சம் சுவை ஜாஸ்தியாக இருக்கும். எண்ணெயில் மீன் சேர்த்தப்புறம் உடனே கலந்து விடக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணி அதை திருப்பி போட்டுக்கலாம். அப்போ மீன் வந்து உடைய வாய்ப்பில்லை. இந்த நெத்திலி மீன் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆகிடும். நம்ம வந்து இதை ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். ரொம்ப மொறு மொறுன்னு ஆக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் மீன் வந்து குக் ஆனால் போதும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம். இதேமாதிரி இன்னொரு பேட்சையும் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இந்த மீனில் நம்ம காரம் எதுவும் சேர்க்கல. அதனால் சின்ன பசங்களுக்கு வந்து நம்ம முள்ளை எடுத்துகிட்டு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே சிப்ஸ் டேஸ்ட்டில் இருக்கும். நேந்திரம் பழம் சிப்ஸ் சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி இருக்கும். இப்போ வறுத்த எண்ணெயவே வந்து நம்ம இந்த தொக்கு செய்ய யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மீனோட ஃப்ளேவர்லாம் நல்லா அந்த எண்ணெயில் இறங்கியிருக்கும். இந்த வறுத்த எண்ணெயிலேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை சேர்த்துக்கலாம். பேனில் எண்ணெய் வந்து நல்லா சூடானப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு இது ரெண்டும் சேர்த்துக்கலாம். இந்த தொக்குக்கு வாசனை பொருட்கள்லாம் அதிகமாக கிடையாது, சோம்பு மட்டும்தான். இப்போ இதில் ஒரு 30 பூண்டு பற்களை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சாப்பர் யூஸ் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி ஃபைன் சாப் பண்ணிக்கிட்டேன். எண்ணெயில் பூண்டு சேர்த்து பூண்டு வந்து ஓரளவுக்கு ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் அதையும் ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு காரத்துக்கு 3 பச்சை மிளகா பாதியாக ஸ்லிட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இதெல்லாம் வதக்கிக்கலாம் நல்லா. இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், வெங்காயம்லாம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக. அடுத்ததாக 2 பெரிய தக்காளி பழம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு இது ஒரு 300 கிராம் அளவுக்கு இருக்கும். இதை வந்து மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள் இது நல்லா கலர் தருன்றதுக்காக சேர்த்துக்கிறோம். அடுத்து 2 டீஸ்பூன் அளவு தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிம்மில் வச்சு இந்த மசாலாவை வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலா வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் வதங்கினப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி விழுதை வந்து சேர்த்துக்கலாம். தக்காளியை நறுக்கியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் விழுதை சேர்க்கும் போது நமக்கு அந்த தொக்கு பதத்துக்கு நல்லாயிருக்கும். தக்காளியை வந்து குழந்தைங்களாம் எடுத்து வைக்காமையும் இருப்பாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் பிரிகிற வரலையும் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திருப்பி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ வந்து நம்ம இதில் வறுத்து வச்சுருக்க இந்த நெத்திலி மீன்களை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ரொம்ப டெலிகேட்டாக கலந்துக்கணும். நெத்திலி மீன் வந்து உடைய வாய்ப்பு இருக்குது. கரண்டி போட்டு கடகடன்னு நம்ம கலந்து விட்டோம்னா, அதனால் வந்து ஃபோர்க் யூஸ் பண்ணி மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த கிரேவியில் வந்து குக் ஆகட்டும். இப்போ இதில் பொடியை நறுக்குன கொத்தமல்லி இலை தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டிஃப்ரெண்ட்டான நெத்திலி மீன் தொக்கு ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வேறு ஒரு யூஸ்ஃபுல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.